தகுதியற்றிருந்தும் அந்த குடும்பம் தகுதியற்றிருந்தும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த வாய்ப்பை அவர்கள் தவறு விடுகிற பொழுதும் அவர்கள் வலுவந்தமாக வெளியே கொண்டு வரப்பட்டார்கள். இந்த 3 நாள் தியானம் எதற்கு? இந்த 3 நாள் கூட்டம் எதற்கு? இந்த 3 மணி நேரம். இன்னைக்கு காலையில கவுன்சிலிங் வந்தவங்க சொன்னாங்க, நாங்க பூசைக்கு ஒண்ணா வரோம் ஃபாதர், ஜெப கூட்டத்தில் எங்களால் உட்கார முடியாது. ஏன் உட்கார முடியாது? 3 மணி நேரம் சினிமா தியேட்டர்ல உட்கார முடியும் உன்னால. 3 மணி நேரம் ராத்திரில எவனா அங்க ஆடிக்கொண்டிருந்தா அந்த திருவிழா போய் உட்கார முடியும் உன்னால. இங்க ஏன் உட்கார முடியாது? நீ ஏற்கனவே லோத்தினுடைய வழியில இருக்கிற, ஆல்ரெடி சாபம் முன்னில் இருக்கிறது. உங்களால் ஏன் அமர்ந்திருக்க முடிகிறது? ஏன் உறக்க சொல்லுகிறேன் என்றால், இந்த ஒலிபெருக்கினுடைய சத்தம் ஒரு முறையாவது போய் சேரட்டும். உன்னால ஏன் ஜெபக்கூடத்தில் உட்கார முடியல? நேற்றுக்கு அன்பு அற்றி போய்விட்டது என்று நான் சொல்லுகிற பொழுது ஏன் ஓடி போனார்? இன்றைக்கு ஏன் கூட்டம் வரவில்லை? கோதுமையை பிரிப்பேன் கடைசி நாளில், பதரையெல்லாம் எரிப்பேன் கடைசி நாளில். அன்றைக்கு தெரியும், ஆண்டவர் குமார் ஃபாதரை அனுப்பி உங்களை எச்சரித்ததனுடைய பலனை அன்றைக்கு அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. கையை பிடித்துக் கொண்டு வந்து விட்டார்கள். பலவந்தமாக 3 நாள் கூட்டம், நாளைக்கும் கூட்டம். அரேஞ்ச்மெண்ட் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நேற்றுக்கு நம்ம செல்வண்ண எத்தனை முறை நான் முறைச்சேன். நம்ம பத்தியா அவங்க பொண்டாட்டின்னு நினைக்கிறேன் இல்லையா? அவங்க பொண்டாட்டியே அமைதியா இருக்கு. இந்த பிள்ளை பத்திரிக்கை என்ன எப்படி கொண்டு திட்டிங்க, கஷ்டமாயிடுச்சா? இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் சமாதானம் ஆயிட்டோம். ஒரு முறை கைத்தட்டி, செல்வம் தேங்க்யூ, சூப்பரா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றுக்கு ஏன் அப்படின்னா 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு என்று நாம் அறுத்து சேர்க்கணும். ஆண்டவரே, அந்த யுத்தத்துல போர் நடக்குது, குதிரை வேகமா ஓட்டனா போய் அடிக்க முடியும். இவன் துடுக்குனா எப்படி இருக்கும்? யுத்தத்தில் நாம் தோற்று போய்விடுமோ என்கிற பயம், அறுவடை செய்யாம போய்விடுமோ என்கிற பயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேத்திக்கு இப்படி கொஞ்சம் நடந்துச்சா? இன்னைக்கு செல்வன 2 பசங்களும் உள்ள வந்தாங்க. நேத்திக்கு திட்டினீங்களே, அவங்க எங்க அப்பா தான். அப்படியோ? அப்ப செல்வம் வந்து கேத்தலிக்கா? ஆமா. ஐயோ, நான் வேற யாரோ நினைச்சிட்டேனே, ஐயோ அப்படின்னு பிரைசலா. ஹல்லேலூயா. அது வேறு பக்கம். எனக்கு கஷ்டமா இருந்துச்சு ஃபாதர். பார்த்தீங்களா அந்த கஷ்டம்? ஏன்னா ஃபாதர் பப்ளிக்கா ஒருத்தர் திட்டுறது தப்பு அப்படின்னு அவள் நல்ல மனசு இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, எல்லாரும் விட நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆண்டவர், எனக்கு முடியல ஆண்டவர். நேற்று என் காதுல ரத்தம் வந்திருக்கும். இந்த காது அப்படியே உள்ள மூடிக்குச்சு, என் தொண்டை அப்படியே கட்டிக்குச்சு. அடுத்த வார்த்தை நீ சொல்ல முடியலையப்பா. இது பக்கத்தில் வச்சுக்கோ. 3 பேரையும் இழுத்து கொண்டு வந்து வெளியே போட்டார்கள் பை ஃபோர்ஸ். நாம் எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாறி இருப்பது பூர்வ ஜென்ம புண்ணியம். ஆமென் சொல்லிடுங்களேன். ஏதோ ஒரு விதத்துல பெட்டகத்துக்குள் நுழைந்து விட்டோம். இப்பதான் செய்தியே இருக்கு. இன்னுமா ஃபாதர் என்றீங்களா? இப்பதான் செய்தி. அவர்கள் வெளியே விட்ட பொழுது அதோ ஒரு மலை இருக்கிறது அல்லவா, அங்கே ஏறிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 19ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களில் மலையை காட்டுறாங்க. கல்வாரி மலை, ஓடு ஓடு. அந்த கல்வாரி மலையில் உனக்கு ரட்சிப்பு இருக்கிறது, மீட்பு இருக்கிறது, ஓடு. அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு அந்த மலை வேணாம், இந்த சின்ன குன்றுக்குள்ள நாங்கள் போய்க்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, லோத்துக்கு இரக்கம் காண்பிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. when God says, ஒரு வழியை காட்டும் போது நீ ஒரு வழியை தெரிந்து கொண்டால் அது அபாயத்தில் கொண்டு போகும். நெருப்பு விழுந்தது, ஊரெல்லாம் எரிகிறது. ஆண் பெண் அத்தனை பேரும் சோதம் குமாராவில் எரிந்து கருகி போகிறார்கள். என் மக்களே, லோத்து நாம் அப்ரஹாம் கிட்ட என்னை கூட்டிட்டு போய் சொல்லியிருந்தா வானத்தில் கூட்டு போயிருப்பாங்களா மாட்டாங்களா? கூட்டு போயிருப்பாங்களா? இல்லையா? கூட்டு போயிருப்பாங்க. ஸ்டில் he chose another city. இன்னொரு நகரத்தை தெரிந்து கொண்டான். அவன் திரும்புவதற்கு விருப்பமே படவில்லை. நீ கடவுளிடத்தில் திரும்பி வா, கோயிலுக்கு வா, ஜபத்துக்கு வா, ஆராதனைக்கு வா, உன்னை கெஞ்சிரும். நீ வராம இருக்கிறல்ல, நீ பெரிய கிளவர்னு நினைச்சுக்கிறல்ல,
அந்த நேரம் தான் நீ காப்பாற்றப்படுவதற்கு கடவுள் கொடுத்த நேரம். அந்த நேரத்தில் நீ இழந்து விட்டாய் என்றால் நீ எப்படி சபிக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை கவனி. ஹல்லேலூயா. அவன் ஆபிரகாம்கிட்ட திரும்பி வரல, குன்றில் இருந்தான். அந்த குன்றில் ஒரு குகை இருந்தது. அந்த குகைக்குள் வாழ்ந்தார்கள். எழுந்திருப்போமா? சொல்ற வரைக்கும் போடாதீங்க, எழுந்து எழுந்திரிச்சு நிற்போம். அந்த குன்றில் வாழ்ந்தாங்க. அப்பொழுது கவனிக்கிறீர்களா, லோத்துனுடைய போற வழியில அவன் மனைவி உப்புத்தூளாய் மாறி போனான். அதை ஒரு மறந்துட்டேன். அவன் மனைவி திரும்பி பார்த்தா உப்புத்தூளாய் மாறி போனான். கடவுளுடைய ரட்சிப்புக்காக ஓடுற போது, உன்னை ஒரு நல்ல வழியில் நடத்தும் போது திரும்பினான். பழைய பாவத்திற்கு போனா, பழையபடி குடிச்சா. டாக்டர் சொல்லுவாரு, தம்பி குடிச்சிட்டு வந்த சரி பண்ணி அனுப்புறோம், காலை உடைச்சிட்டு வந்த சரி பண்ணி அனுப்புறோம், புருஷனோட சண்டை போட்டு வந்த திருப்பி அனுப்புறோம், திரும்பியும் செய்யாத, இதை விட கீடு நடக்காதபடி திரும்பியும் பாவம் செய்யாதே. திரும்பி பார்த்தால் உப்பு சிலையை மாறி போனார். இப்பொழுது லோத்து 2 மகள்கள். செல்வத்திற்காக, சுகத்திற்காக, பணத்திற்காக தெய்வ சித்தத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய குடும்பம் எப்படி அழித்து போகும் என்கிற பாருங்கள். இங்கு குழந்தை இல்லாத ஆபிரகாமுக்கு ஆண்டவர் நிலத்தை கொடுத்தார், சொத்தை கொடுத்தார். சண்டையே இல்லை, பாவமே இல்லை. அங்கே ஆடுகள் பெருகியது. அவர் லோத்துக்காக ஜெபித்தாரே, நினைவு அப்பப்போ நினைச்சுக்கிட்டார். லோத்து நினைக்கவே இல்லை, திரும்பி வர வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. 2 கை அப்படி குதிச்சுக்கீங்க. லோத்துடைய மூத்த மகள், அவன் நினைச்சா நமக்கு தான் நிச்சயதார்த்தம் பண்ண ஆம்பளையும் செத்துட்டான், அந்த ஊர்ல எல்லா ஆம்பளையும் செத்துட்டாங்க, நமக்கு குழந்தை இல்லையே. உன் ஆத்துமா அழிந்து கொண்டிருக்கும் போது நீ என்ன யோசிக்கிற? என்ன யோசிக்கிற? அவ சொன்னா, எனக்கு சந்ததி இல்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு ஆம்பளை இல்லையே. நீ வேட்கை கொண்டு அலைவாய். அவளுக்குள்ள ஒரு குறுக்கு புத்தி வந்தது. என் தகப்பனோடையே நான் படுப்பேன், பிள்ளை பெற்றெடுப்பேன். லோத்துவுக்கு சாராயத்தை கொடுத்தார். தன் தகப்பனாகிய லோத்துக்கு சாராயத்தை கொடுத்தார். அவன் ஏற்கனவே குடிகாரனாய் இருந்ததுனால தானே மகன் கொடுத்ததை கொடுத்தான், குடிச்சான், மல்லாந்து படுத்தான். அன்று இரவு லோத்தின் மூத்த மகள் தகப்பனோடு இணைந்தார். அடுத்த நாள் தன் தங்கைக்கு சொன்னான், நேற்றைக்கு நான் அப்பாவோடு இப்படி கருவை பெற்றுக்கொண்டேன், நீயும் என்னை மாறிய செய். ஹல்லேலூயா. தங்கையும் அக்காவை ஃபாலோ பண்ணி அடுத்த நாள் தன் தகப்பனுக்கு சாராயத்தை ஊற்றி அவரோடு இணைந்தார். இருவரும் கருவுற்றார்கள். இருவருக்கும் பிள்ளைகள் பிறந்தது. அந்த சந்ததிக்கு பெயர் மோவாபியர், அம்மோனியர். தந்தையிடம் பிள்ளையை பெற்றுக்கொண்ட அந்த 2 சந்ததியையும் கடவுள் சபித்தார். The 2 generation was cursed by God. இன்றைக்கு அப்ராம் என்று கோடிக்கணக்கானவர்கள் பேர் வைத்துக் கொண்டார்கள். லோத்து என்று யாராவது வைக்கிறோமா? அல்ல. லோத்துடைய கதை அகோரமாய் முடிந்தது. அவருடைய பெண்கள், குழந்தைகள் சபிக்கப்பட்டார்கள். இஸ்ராயலுக்கும் மோவாபியர்களுக்கும் அம்மோனியர்களுக்கும் எப்பொழுதும் பகை இருந்தது. அப்ராம் இஸ்ராயல் சந்ததியை உருவாக்கி அதில் இருந்தார். இஸ்ராயல் மக்களுக்கும் அம்மோனியர்களுக்கும் மோவாபியர்களுக்கும் சண்டை. பாவம் செய்கிற சந்ததியை கடவுள் சபிக்கிறார். பூமியில் வாழ்ந்திருப்பீர்கள், எல்லாம் கொண்டிருப்பீர்கள், சண்டையும் சச்சரையும் கொலையும் அதுதான் உடைய வாழ்க்கையாக இருக்கும். இயற்கைக்கு மாறான பாவங்களை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள். கடவுள் எச்சரித்ததையும் செய்வீர்கள், கடவுள் வேண்டாம் என்றதையும் செய்வீர்கள், அருவருப்பானதை செய்வீர்கள், விக்கிரக ஆராதனை செய்வீர்கள். இது நீங்கள்
ஈசாக்கு பெற்றெடுத்தார், ஈசாக்கு யாக்கோபை பெற்றெடுத்தார். அப்படி அவருடைய சந்ததியில் வந்தவர் தான் தாவீது. தாவீதினிடத்திலிருந்து இயேசு பிறந்தார். கரங்களை விரித்து நீ அப்ரஹாமை போல, ஆபிரகாமை போல விசுவாசத்தின் தந்தை. சொத்து முக்கியமல்ல, என் உடம்பு முக்கியமல்ல, நீங்க போதும் ஆண்டவரே, உன் வார்த்தை முக்கியம், கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கு போதும். உங்க உடம்புல தங்கம் பாவத்துல வர வேண்டாம், நீங்களே தங்கமாயிருங்க. வைரம் உங்களுக்கு வேண்டாம், உங்கள் உள்ளத்தில் நீங்கள் வைரமாயிருங்கள். விலை மதிப்பில்லாத பொக்கிஷமாக கடவுள் உங்களை வைத்திருப்பதனால் அது போதும். மாதாவினிடத்தில் எந்த தங்கமும் இல்லை, நாம தான் போடுறோம். அது மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. மாதா அதையெல்லாம் விரும்புகிறவர்கள் அல்ல. நீங்கள் மற்ற விக்கிரகங்களை போல நினைத்துக் கொண்டு அப்படி செய்கிறீர்கள். மாதா அப்படி அல்ல, புனிதர்கள் அப்படி அல்ல. அந்த சுரூபங்கள் நமக்கு அதை போதிப்பதில்லை. புனிதர்களுடைய உருவங்கள் அதை நமக்கு போதிப்பதல்ல, வாழ்வை போதிக்கிறது. ஆபிரகாமை பாருங்கள், ஆபிரகாமை பாருங்கள், சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்பட்டது. லோத்துவை பாருங்கள், அது முடிந்து போனது. கரங்களை விரித்து பாடி செல்வோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. என் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. என் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. என் மக்களே, இந்த இரண்டாம் நாள் தியானத்தில் ஆசீர்வாதம் சாபம் என்ற இரண்டு நீரும் நெருப்பும் வாழ்வும் மரணமும் உங்கள் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் நான் ஏன் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று, என் குடும்பம் ஏன் அழித்துக் கொண்டு வருவது என்பதற்கும் பதில் கிடைத்துவிட்டது. இனிமேல் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்கும் சரியான உதாரணம் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டிருக்கிறது. நீ திரும்பி வரணும், திரும்பி வந்தா இழந்தது அனைத்தையும் கடவுள் கொடுப்பார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே திரும்பி வருகிறேன் என்ற உள்ளத்தோடு கரங்களை உயர்த்தி செவிங்க. அப்பா கையை உயர்த்தி, கையை கட்டிட்டு இருக்கிறே, உன் பாவங்கள் உன்னை தடுக்கிறதோ, உன் மறைவான குற்றங்கள் உன்னை தடுக்கிறதோ, ஆண்டவர் கருணையோடு இறங்கி வருகிற நேரம். ரெண்டு கரங்களை உயர்த்தி, இந்த வயசிலே பாவம், இந்த வயசத்திலே குடும்ப பெற்றோர்களுக்கு தெரியாமல் நீ செய்கிற பாவம், இந்த வயதிலே கடவுளுக்கு அருவருப்பானதை செய்கிற பாவம், நான் பெண் விபச்சாரங்கள் பெருகி வருகிற நாட்களில் ஆண்டவரை திரும்பி வருகிறேன் என்று சொல்லி செவியுங்கள். பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். கரங்களை உயர்த்துங்களேன். ஆவியாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. தயங்கிடாதே, தாவி ஓடி வா, கர்த்தரே சுவை சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடி வா, கர்த்தரே சுவை சொந்தம் கொள்ளவா. கர்த்தரே சுவை சொந்தம் கொள்ளவா. கர்த்தரே சுவை சொந்தம் கொள்ளவா. கரங்களை உயர்த்தி பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் அப்படி தறிக்கட்டு போகக்கூடாது. உங்கள் மகனுடைய வாழ்க்கை அப்படி தறிக்கட்டு போகக்கூடாது. உங்கள் பிள்ளைகளுடைய சந்ததி சபிக்கப்படக்கூடாது. நீ வாழ்ந்து விட்டு போன பிற்பாடும் உன் சந்ததி வாழ்ந்திருக்க வேண்டும் என்றால் come back to the Lord. திரும்பி வா.